வணக்கம். இன்றைக்கி காலையிலே ஒரு சின்ன விலாக் ஷூட் பண்ணிக்கிட்டேன். 9 நிமிஷத்துக்கு என்கிட்ட வீடியோ இருக்கா? நம்மக்கிட்டலாம் கண்டென்ட்டே இல்லைன்ட்டு தான் நான் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறதே இல்லை. பரவாயில்ல, 9 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் எப்படி எடுத்திருக்கணும், இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். ஆனால் 9 நிமிஷம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதை 5 நிமிஷமோ 4 நிமிஷமாக மாற்றிடுவேன். காலையிலே சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என் பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சும்மா அதில் நெய்யை தடவிட்டு கொஞ்சம் சுகர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்டு போயிடுவான். அவன் காலையில் மட்டும் எதுவுமே காரமாக சாப்பிட மாட்டான். ஒன்று தேங்காய் பால் தோசை, இல்லைன்னா இடியாப்பம் தேங்காய் பால், இல்லைன்னா பணியாரம், இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல, எக்கில் பீட் பண்ணிவிட்டு அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போயிடுவான். இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். கொஞ்சம் காரமாக ஏதாவது நம்ம தரோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். அப்படி இல்லாதப்போ பால் குடிச்சிட்டு கிளம்பிடுவான். ஸோ அதனால் இன்றைக்கி சப்பாத்தி அந்த கீ டோஸ்ட் அந்த மேலே தடவிட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அதையும் பார்த்திங்கன்னா சாப்பிடல. நான் ஸ்கூலில் எடுத்து போய் சாப்பிட்டுக்கிறேம்மான்ட்டான். அதே போல் இன்றைக்கி எனக்கு நான் சைக்கிளில் போக மாட்டேன், என்னை கூட்டு வந்து விடுங்கம்மான்னா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவனுக்கு லன்ச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இப்படி பேக் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சுகர் போட்டு ரோலாக பண்ணி கட் பண்ணி ஒரு 2 சப்பாத்தி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன். சரி ஸ்கூலில் போன உடனே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அவனுக்கு இன்றைக்கி என் கூடயே ஸ்கூலுக்கு வரணும்னு தோணுச்சு போல இருக்குது. சரின்னு கூப்பிட்டு போய் விட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் போய் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே, அதாவது ஸ்கூலில் தம்பி விட்டுட்டு நேராக பேங்க் போனேன். அங்கே கொஞ்சம் ஆனால் உடனே அப்போல்லாம் திறக்கலை. கொஞ்சம் கடைங்களுக்கு போகிற வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேங்க் வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு 9:30க்கு மேலே தான் நான் வீட்டுக்கே ரீச் ஆனேன். கரண்ட் இல்லை. இன்றைக்கி பவர் கட்டுங்கிறது எனக்கு மெசேஜ்லேயும் மேபி இவ்வளோ சொல்லலை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கவனிக்காமலே நமக்கு யூபிஎஸ்சில் லைட் எரியும் போது நமக்கு கரண்ட் இருக்கா இல்லையான்னு யோசிக்க முடியல. கடகடன்னு இட்லிக்கு ஊற வைக்கிறேன், அப்புறம் மிளகா மல்லிக்கு ஊற வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் பல வேலைகளை செஞ்சேன். அதையும் சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் லைவில் அதிக நேரம் ஒதுக்கிறத விட ஒரு சின்ன சின்ன வீடியோவையும் போடலாம் அப்படின்னு தோணுது. பிடிச்சவங்க பாருங்கள். இன்றைக்கி விலாக் இப்படி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். அவனுக்கு ஒரு 2 சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுட்டு நானும் ஒரு சப்பாத்தியை இதே மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி அவன் கேட்டதால் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போகிற மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தது பேங்க் வாசலில் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். அதையும் உங்கள் கூட இதுதான் அந்த வீடியோ. இன்றைக்கி வீட்டில் பவர் கட், அது எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல. ஆனால் தெரியாமல் ஆர்வமாக பவர் கட் இருக்க டைமில் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன்னா மிளகா மல்லி நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டில் பவர் கட்னா சுற்றி இருக்க இடத்துலையும் பவர் கட் தானே, அதெல்லாம் யோசிக்காமல் மிளகா மல்லி அரைக்கவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் நான் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்வேன். இது நேத்தி நான் ரேஷன் போயிட்டு இங்கே ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். சரி அங்கே எனக்கு எவ்வளோ என்ன தருவாங்கன்னு தெரியாத, நான் 105 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் தருவீங்களோ தாங்கன்னு எண்ணெய் கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, ரைஸ் 10 kg, 2 kg சுகர். ஆமாம், 1 கிலோ பருப்பு, 2 கிலோ ஜீனி, இது ஒரு எண்ணெய், 3 கிலோ பச்சரிசி, அப்புறம் 7 கிலோ புழுங்கல் அரிசி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நம்மளும் ரேஷன் ஜாமான் வாங்கி இங்கே, ஏன்னா எங்கள் ஊரில் வாங்குவாங்க ரேஷன் பொருள். ஏன் வாங்குறதுலனா நான் இங்கே வாங்க மாட்டேன், எங்கள் மாமியார் வாங்குவாங்க, அதனால் நான் வாங்க மாட்டேன். இந்த வாட்டி நான் இங்கே வாங்கினேன், அதனால் சொல்கிறேன். ஊரில் வாங்கிடுவாங்க, எனக்கு இங்கே வாங்கிறதுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்லன்னு நினச்சேன். அதையும் போய் நேற்று வாங்கிட்டு வந்தேன். இங்கே கரண்ட் இல்லை, அதனால தான் வீடே இருட்டாக இருக்கும். ஸோ சமைக்க போகிறேன். இனிமேல் உங்கள் கூட விலாக்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி. ரைஸ் வச்சுட்டேன். என்ன சமைக்கிறதுன்னு இப்போ தான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வச்சாச்சு. ரசம் வைக்கலான்னு, அதான் கரண்ட் இல்லாதப்போ தான் ரசம் வைக்கிற வேலையெல்லாம் யோசிச்சுக்கிட்டேன். சரி இப்போ எதையாவது யோசித்து பார்த்து ரசத்துக்கு இடித்து கூட நான் ரசம் வச்சிடலான்னு. பவர் கட் ஒரு குட்டி விலாக் உங்கள் கூட இனிமேல் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி உங்கள் கூட லைவ் டைம் அதிகமாக இருக்குது இல்லையா, இது ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு என்னமோ லைவில் பேசுகிறது தானே இங்கேயும்.
அதனால் ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல மிளகா மல்லிக்கணும். இங்கே எப்போயுமே நமக்கு பனியும் பெய்து மழையும் இருக்கிறதால இந்த மல்லி அரைக்கிறதுக்கு வதக்கி கொஞ்சம் சூடு வானலியில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி பவர் கட் ஆகும்போது தான் என்னென்னலாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இது ஒன்றா இதோ இங்கே வந்து பேக்கில் வந்து மெஷினில் துணி போட்டிருக்கேன். எப்படி வேலை செய்யணும்னு என்கிட்ட கற்றுக்கோங்க. மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காய வச்சு இன்றைக்கி அரைக்கலான்ட்டு நினச்சேன். அப்புறம்தான் சரி பவர் கட் ஆனது ஆச்சு விடுவோன்னு. அதே போல் மெஷின்லேயும் துணி போட்டிருக்கேன். எல்லா வேலையும் அவ்வளோ சமத்தாக கரண்ட் இல்லாதப்போ பண்ணுவேன். நீங்களாம் எப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி இந்த ஒரு குட்டி விலாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கரண்ட் எப்படி இருந்தாலும் சாயங்காலம் வந்துடும். பட் எப்படி மூளை வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். நீங்களாம் எப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் ஒவ்வொரு நாளும் சின்னதாக விலாக்ஸ் ஷேர் பண்ணுறேன், நம்ம லைவ் போகிறத விட அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பால் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கெட்டு போயிடும். இது பசும்பால் வாங்கி வச்சுருக்கேன், அதை காய்ச்சிட்ருக்கேன். இப்போ பருப்பு கடைஞ்சி தம்பிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை செய்யும்போதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. என்ன பண்ணேன்னா, உனக்கு கோஸ் வந்து சிக்கன் 65 மாதிரி வறுப்பேன் இல்லையா, அது மாதிரி வறுத்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கோஸ் பொரியல் பண்ணுறேன். கிச்சன் இப்படி தான் இருக்கும். இதோ அப்பளமும் ரெடி. ஸோ இதுதான் சமையல். பாலை காய்ச்சி வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் இல்லாததால். என்ன சார்ஜும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. கரண்ட் வந்ததும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக 5 மணிக்கு மேலே கரண்ட் வந்துடுச்சு. சரி போட்ட மாவை அரைச்சிடலான்னு இந்த வீட்டில் வந்து ஸ்விட்சு பாக்ஸ்லாம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு மாற்றினேன். ஆனாலும் மாற்ற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று எர்த்தடிக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். இந்த டைனிங் டேபிள் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மாவு அரைக்கிறப்ப கிரைண்டர் எடுத்து வந்து இங்கே வச்சு தான் அரைக்கிறது. சரி இன்றைக்கி விலாக் போடுறது முடிவு பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போடலான்னு இந்த விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமைன்னா ஒரு 1 இயர் முன்னாடி அப்படிங்கிறதப்பெல்லாம் எனக்கு வெள்ளிக்கிழமைனாலே என்னோடய பழைய வீடியோஸ் விலாக்ஸ் பார்த்தவங்க இப்போ இந்த சேனல் ரீச் ஆகி நான்னு பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ வேலைகளை குறைச்சிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் சின்ன உருளியில் மட்டும் பூ வச்சேன். பெரிய உருளியில் பூ மாற்றி வைக்கணும். அதுக்குள்ளே விலாகுக்கு ஷூட் பண்ணி வீடியோ போட்டுடலாம், 6:15 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன்னு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன உருளியில் பூ வைப்பேன். அப்புறம் அதாவது பொருளெல்லாம் கொட்டி வச்சதெல்லாம் ஆர்கனைஸ்டாக அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சோ, இந்த வலையை எடுத்துகிட்டு வந்து தான் அவன் இந்த மீனுமெல்லாம் மாற்றி வைக்கிறான். அதெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஓடிட்டு இருந்தது மாவு. சரி இருந்தாலும் இந்த விலாகை இன்றைக்கி பேசி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைய விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 8 o'clockலேருந்தே சொல்லலாம். 8 o'clockலேருந்து ஈவினிங் 6:15 வரைக்கும் ஷூட் பண்ணதை குட்டியாக வீடியோஸ் எடுத்து உங்கள் கூட ஒரு விலாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். காரணம் இனிமேல் கொஞ்சம் விலாகும் உங்கள் கூட போட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.